ஹாய் எவரிபடி. தலைநகர் டெல்லியிலையும் தலைவர் தான் தலைப்புச் செய்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 170 படம் பார்த்தீங்கன்னா வேட்டையன். இந்த படத்தை லைக்கா தயாரிக்க இந்த படத்துடைய திரைக்கதை வசனம் எல்லாமே ஞானவேல் அவர்கள். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரணமாஸ் காட்டுறாங்க. அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க. நம்ம அமுதா பச்சன் அவர்கள் இணையறாங்க இல்லைங்களா? அந்த தகவலை தான் அதில் பகிர்ந்துருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமுதா பச்சன் அவர்களும் ஹம் என்ற படத்துக்கு பிறகு 1991 அதுக்கு பிறகு 33 வருஷத்துக்கு பிறகு இணையறாங்க அப்படின்ற தகவல். தலைவருடைய வேட்டையன் படம் இன்னைக்கு டெல்லி நியூஸ் பேப்பரில் டெல்லி டைம்ஸ் அதுலேயும் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு. அதுதான் ஏன்னா தலைவர்னாலே தலைப்புச் செய்தி தான். இதோ வந்திருக்கு பாருங்க, அதை நினைச்சிருக்கேன். டெல்லி டைம்ஸ் பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் அந்த ஃபோட்டோவை போட்டு 2 பேரும் 33 வருஷத்துக்கு பிறகு இணைகிறாங்க அப்படின்ற தகவலை பரிமாறி இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல் காட்சிகளும் இப்போ படமாக்கப்படுகிறது. தலைவரே சொல்லியிருந்தாங்க 80% முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தான் தலைவருடைய போர்ஷன் இருக்கு, முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜூனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தலைவர் 171 அதாவது கூலி பட ஷூட்டிங்க்கு தயாராகிட்டாங்க தலைவர். இப்போ அடுத்தடுத்த படங்களில் தலைவர் புக் ஆகிட்டே இருக்காங்க. அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 280 கோடி அப்படின்ற தகவல் வந்ததும் எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஆசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு. இன்னைக்கு அது எல்லாருக்கும் தெரிய வந்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேரன் யாத்ரா அவர்கள் 12வது வகுப்பு அதில் அதிக மார்க் எடுத்திருக்காரு. அதாவது 600க்கு 569 மார்க் எடுத்து சும்மா தெரிக்க விட்டுருக்காரு. நான் நினைச்சிருக்கேன் பாருங்க. இவருக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, நீங்களும் அவருக்கு நன்றியினையும் வாழ்த்தும் சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.